One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே கடந்த ஒரு வார காலமாக நீட் எதிர்ப்பு போராட்டங்களும் நீட் எதிர்ப்பு நிலைகள் தமிழ்நாட்டில் அதிகப்பட்டு வருகிறது. இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த கோரிக்கையை இந்திய அளவில் வலுப்பெற செய்யும் நோக்கோடு தற்போது இந்த கூட்டத்திலே எங்கள் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே இந்த நீட் எதிர்ப்பு போராட்டங்களை நீட் எதிர்ப்புக்கு எதிராக, அதாவது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எதிரான ஒரு முன்னெடுப்புகளை இந்திய அளவில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை எங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக முடிவு செய்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் சென்னையிலே நீட் எதிர்ப்பு, நீட் ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களை, நீட் எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ளவர்களை சென்னைக்கு அழைத்து, தமிழ்நாட்டிற்கு அழைத்து ஒரு கருத்தரங்கை நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய கூட்டமைப்பு தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தெரியப்படுத்துகிறோம். முகமது தன்வீர், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் யூத் ஃபெடரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா தோழர்களே, இந்த நீட் எதிர்ப்பு கடந்த 10 ஆண்டுகளாக மாணவர்கள் இளைஞர்களும் தமிழகத்தில் ரத்து செய்யணும், விதிவிலக்கு வேணும்னு சொல்லி போராடிட்டு வரோம். இப்போது டில்லியில் ஏற்பட்ட இந்த விஷயத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் அதுக்கான எதிர்ப்பு வந்திருக்கு. ஒரு விஷயத்துக்கான தெளிவு மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்பார்க்கிறோம் தமிழக அரசு கிட்ட இருந்து. என்னன்னா, போராட்டம் செய்ய யார் வந்தாலும் அதை தடுக்கிறீங்க, ரத்து செய்கிறீங்க, இல்லை அதுக்கான ஒரு பர்மிஷனை, அனுமதியை கொடுக்க மாட்டீங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர்த்து எல்லாருமே நீட் எதிர்ப்பு என்ற ஒற்றை அந்த ஒரு கோரிக்கையில் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க. எங்களுக்கு தெரியணும், தாவேகா தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சி நீட்டை எதிர்க்கிறதா, ரத்து செய்கிற அந்த கோரிக்கையில் நீங்கள் எங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு. அது எப்படி நீங்கள் தெரியப்படுத்தலாம்னா, இப்போ சட்டசபை கூட போது அதில் நீங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வரணும் என்ற ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றணும், எங்களோட முதல் கோரிக்கை. ரெண்டாவது, நீட் எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை ஆதரித்து நீங்கள் பேசணும் சட்டசபையில். மூணாவதாக, இந்த நீட்டுக்காக உயிர் நீத்த சகோதரி அனிதாவுக்காக ஒரு நினைவு விடுத்த ஒரு மெமோரியலை கட்டுறதுக்கான ஒரு அறிவிப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் இது மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஒரு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு எப்போவுமே அஹெட் ஆஃப் டைம்ஸ். அது ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்டில் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணி வரும், அதுக்கான ஒருங்கிணைப்புலாம் நடக்கும். ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கள் கூட இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியணும் தோழர்களே. அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது இந்த சட்டசபையில் எங்களுக்கு தெளிவாகணும். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக மாணவர்கள் நாங்கள் அழைப்பு விடுச்சிருந்தோம், வகுப்பு புறக்கணிப்புன்னு சொல்லி. வகுப்புக்குள்ளே இருக்க மாணவர்களை வகுப்பு அறைக்குள்ளே சென்று கைது செய்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிடர் கழகத்தில் அனுமதி பெற்று ஒரு பைக் ரேலி எடுக்கிறாங்க. அதை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் கேன்சல் பண்ணுறாங்க. ஏன் கேன்சல் பண்ணுறீங்க? அது ஒரு ப்ராட்டஸ்டே இல்லையே, அது ஒரு பிரச்சார இதுதானே. எதனால் ஏதாவது ஒரு டிஸார்டர் இருக்கா, இல்லை மக்களுக்கு ஏதாவது குந்தகம் இருக்காதுல, அவங்க பாட்டுக்கு போறாங்க, ஊர் ஊரா போய் நீட்டை பத்தி எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போறாங்க. இதை தடுக்க வேண்டிய அவசியம் தாவேக அரசுக்கு ஏன் வந்தது? இதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களுக்கு புரியல, கன்ஃபியூசிங்கா இருக்கு எங்களுக்கு. எல்லாரையும் கேட்கணும். நீட் எதிர்த்து நடக்கக்கூடிய இப்போ நாங்க எங்க சார்பா கடந்த வாரம் நடத்திருந்த பேரணிக்கு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இழுத்தடிப்பு செஞ்சாங்க. ஓப்பனா சொல்றோம், என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. இல்ல கண்டிப்பா நடத்துவோம்னு சொன்னாங்க. இல்ல அனுமதி இல்லையே நடத்துவீங்க, அனுமதி மீறியும் நடத்துவோம்னு சொன்னா தான் எங்களுக்கே அனுமதி கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க கேட்டது ராஜரத்ன ஸ்டேடியம் குழப்பி விட்டு வேற இடத்துல கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவை எதுக்கு உங்களுக்கு? சரி, தோழர் இருக்காரு, அனிதாவோட
பிரதர் சகோதரர் மணிரத்னம் இவங்க தொடர்ந்து போய் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. எங்குமே அனுமதி கொடுக்கல இன்னைய வரைக்கும். ஆமா, மறுப்பு கடிதம் இருக்கு, வேணுமா ஷேர் பண்றோம். அவங்க வேற வழி இல்ல ஷேர் பண்றோம். வேற வழி இல்லாம இன்னைக்கு தொடர் உண்ணாவிரதத்தை நேற்று அறிவிச்சிருக்காங்க. இதுதான் நிலைமை. மணி ஆதரவானவர்களாக இல்ல எதிர்ப்பாளர்கள் கிடையாது, எல்லாரையும் ஒரே அந்த நீட் எதிர்ப்பு என்ற அந்த ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும் விருப்பப்படுறோம். நம்ம பாலநிலத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கான போராட்டங்களுக்கு அறவையில் நடக்கிற போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை உறுதியை ஸ்டேஜில் ஏறி சொல்லிட்டு போயிருந்தாரு. அதை நம்பி நம்ம அவரையும் அணுகணும். சரி, முறையாக நம்ம ஆணையர் அலுவலகத்திலையும் கடிதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் போராட்டத்துக்கு அனுமதி கடிதம் கொடுத்தோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா தொடர் போராட்டத்தில் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்து எங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ போராட்டத்துக்கு கூட சரி, நீங்கள் உங்களுக்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கிங்க, ஒரு பிரச்சார பயணம் தீக்கா பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா வகையிலும் கொடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அனுமதி மறுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதுவரை பெரியார் திட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு போலீஸோட ஃபோர்ஸ் போட்டு தடுக்கிறதுக்கான வேலைகளை எந்த அரசாங்கமே பண்ணது கிடையாது. ஏன் இப்போ நம்ம நீட்டு இங்கே கொண்டு வந்ததா சொல்கிற ஏடிஎம்கே பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான பரப்புரை பயணம் பண்ணாங்க திராவிட கழகம். அதே ஆண்டில் தான் நடந்தது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த போராட்டத்தில் தங்க அனிதா முதல்ல போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. சென்ற ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை எதிர்த்து இதே திராவிட கழகம் பரப்புரை பயணம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்போ ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா அவங்க பில் பாஸ் பண்ணி அனுப்பினாலும் அந்த பில்லுக்கு அசண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் பட்டினி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல என்ன தயக்கம் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியல. இந்த தயக்கம், இந்த அனுமதி மறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசோட நிலைப்பாட்டு மேல ஒரு சின்ன ஐயத்தை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படுத்துது. ஸோ அந்த ஐயத்தை அவங்க போக்கணும் அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். அது என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க செக் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னா திரும்ப அவங்க சிறப்பு தீர்மானத்தை பண்ணி சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசுக்கோ இல்லை கவர்னர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அது மட்டும் கிடையாது, சட்டமன்றத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதையும் பண்ணணும். நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண முடியும், நாடாளுமன்றத்தில் அவங்க ரெப்ரஸன்டேஷன்லாம் அவங்க கூட்டணியில் இருக்காங்க. முக்கியமாக எதிர்கட்சியோட கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்களோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணணும், தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் இதை என்ன பண்ணணும், அடுத்த பெஞ்சுக்கு இதை மூவ் பண்ணி நீட்டுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அப்படி எல்லாத்தையுமே முடிவு பண்ணி தெளிவாக அந்த வேலைகளை விரைந்து பண்ணணும். அப்போ தான் இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டம். எல்லாருமே இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. யாரும் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்க போற கிடையாது. மாநில அரசு உண்மையாலுமே தீவிரமாக போராடுதுன்னா நம்ம அனைவருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக நிற்போம். தமிழ்நாடும் நிற்கும். ஒரு பெரும் போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை செய்த தங்கை அனிதா இறந்து 10 ஆண்டுகள் முடிய போகுது. 9 ஆண்டு, 10வது ஆண்டு. செப்டம்பர் 1 வந்தால் 10வது ஆண்டு. அந்த செப்டம்பர் 1 அனிதா இறந்து 10வது ஆண்டு. 9வது ஆண்டில் நாங்கள் அனிதா இறப்பை ஒட்டி, அந்த நினைவை ஒட்டி இந்திய அளவில் அனைத்து மாணவ தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை ஒருங்கிணைச்சு சென்னை தலைநகரத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை பேன் நீட் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னிட்டோம். அதற்கு அடுத்தபடி மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம முன்னெடுக்க இருக்கிறோம். மொழி இந்தி திணிப்பு போராட்டம், மொழி உணர்வு போராட்டத்தில் பல்வேறு தியாகிகள் இறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கே நினைவு சின்னங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நீட்டுன்றது அவ்வளோ பெரிய அநீதி, கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். அந்த நீட் எதிர்ப்பு தமிழகத்தினுடைய துவக்கம்ன்றதுனால அனிதாவுக்கு நம்ம ஒரு நினைவு சின்னம் கொண்டு வரணும். தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆட்சி கட்டலில் அமர்வதற்கு முன்பாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வடிவமாக காட்டிய திரு விஜய் அவர்கள் ஆட்சி கட்டலில் அமர்ந்ததற்கு பிறகு நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மாறாக ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் தான் ஊடகத்தில் அவங்க பேசக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. அதனால நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி
தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். திமுக அதிமுக அதை கடந்த காலத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்றா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கக்கூடிய தாவேகா சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றத கோரிக்கையாக நம்ம வந்து இந்த வேலையில் வைக்கிறோம். அதே மாதிரி 151 சீட்டை வந்து தாரை வார்த்திருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தாரை வார்த்திருக்கு. அந்த அளவு தான் இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்மெச்சூரிட்டியை காமிக்குது. இவ்வளோ பெரிய சீட்ஸ்ன்றது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியன்றது நாம் வந்து பார்க்கணும். அந்த சீட்டை இழந்திருக்கு தமிழ்நாடு அரசு. ஒரு வழக்கறிஞர் கூட ஆஜராகாத ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாடு அரசு செய்து அப்படின்னா, அப்போ இந்த மக்கள் மீதான பற்று, இங்கே வந்து உங்கள் மேலே ஏற்படுத்தின நம்பிக்கை நீங்கள் எப்படி காப்பாற்றுறீங்கன்றத வந்து இந்த ஆட்சி குறைந்த நாளில் வந்து காமிக்குது. இதெல்லாம் உண்மையாக நம்ம கண்டிக்கிறோம். அதே மாதிரி எங்களை ஒடுக்குமுறை, மாணவர்கள் மீதான ஒடுக்குமுறையை வந்து நாம் வந்து ரொம்ப மிக வன்மையாக கண்டிக்கிறோம். கடைசி நேரம் வரை இழுத்தடிச்சு அனுமதி கொடுக்கறது, அனுமதி கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னால் அதை சொல்லுங்கன்னாலும் சொல்லாமல் இருக்கிறது, ஒரு போலீஸ் ஸ்டேட் மாதிரி வந்து நடந்துக்கிறத வந்து நாம் வந்து விரும்பலை. தமிழ்நாடு மாணவ இளைஞர்கள் வந்து நாம் வந்து விரும்பலை. பெருவாரியான இந்த ஜென்சி மாணவர் இளைஞர்களை வச்சு ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கக்கூடிய தாவேகா அரசு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு கிராமப்புற இளைஞர்களின் மாணவர்களின் உரிமைகளை பறிக்கின்ற மத்திய அரசின் போக்கை கண்டிக்கின்ற வகையில் இவர்கள் செவி கொடுக்கணும். முதல்ல செவி கொடுக்கணும். எப்பவும் போல இந்த சோசியல் மீடியாவிலே பேசிக்கிட்டு இருக்க இல்லாமல் மக்களை நேசிக்கக்கூடிய மாணவர் இளைஞர்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆட்சி இருக்கணுன்றதே நாம் வந்து இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர் போராட்டத்துக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம், அப்படி இல்லைன்னா விவேகானந்தா சாலை, அவங்க அனுமதிச்சிருக்க இடம் இதுகள் தான். கலெக்டரேட்டில் ரொம்ப சின்ன இடங்கள் தான். இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஸோ தொடர் போராட்டத்துக்கு எங்களால் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்து கடிதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நன்றி. One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.